Hi friends, welcome back to my channel. உங்களுக்கு டெய்லரிங் ஒர்க், ஆரி ஒர்க், எம்ப்ராய்டிங் ஒர்க் எதுவுமே தெரியாட்டியும் கூட உங்களோட ட்ரெஸ்ஸஸை உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி வியர் பண்ணிக்க முடியும். அதுக்கான சிம்பிள் அண்ட் கிராண்ட் டிசைன் ஒன்று நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிளாத்தை ஃப்ரேமில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம ஒரு குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீடில் அண்ட் நார்மல் மெஷின் த்ரெட் எடுத்துருக்கோம். அது டபுள் ஸ்டாண்ட்ஸாக போட்டு எண்டில் எண்ட் நாட் போட்டு எடுத்துக்கலாம். த்ரெட்டு ஸ்டோன் கிட்ட மேலே எடுத்து அதில் சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் பீட்ஸ் அண்ட் ஸ்டோன் சுற்றிலையும் வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சுகர் பீட்ஸ் தேவைப்படுதுன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு பீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம த்ரெட்டை மேலே எடுத்ததுக்கு பக்கத்துலேயே கீழே திரும்ப இன்சர்ட் பண்ணால் இந்த பீட்ஸ் ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். பீட்ஸ் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம 2 பீட்ஸ் ஒன்ஸ் லாக் ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச்சஸ் பீட்ஸுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரியே பார்த்துக்குங்க, இல்லாட்டி த்ரெட்டும் வெளியில் தெரியும். இந்த டிசைன் இப்படியே விட்டிங்கன்னா ஒரு குட்டி ஃப்ளாரோட லுக்கு கொடுக்கும். இது பார்க்க க்யூட்டாக இருக்கும். இப்போ நம்ம லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம 3 பீட் ஒன்று, சுகர் பீட் ஒன்று எடுத்துக்கலாம். இதை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நீடில் கீழே இறக்குறது அந்த சுகர் பீடுக்கு பக்கத்துலேயே போடணும். இது மாதிரி 4 சைட்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் நம்ம டைட்டாக போட்டால் தான் நம்மளோட பீட்ஸ் மூவ் ஆகாமல் அப்படியே நிற்கும். 4 சைட்ஸும் ஈக்குவல் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டிசைன் இப்படியே விட்டிங்கன்னா கூட ஒரு குட்டி புட்டாஸ் டிசைன் கிடைக்கும். 4 சைட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க கேப்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் ரொம்பவே கிராண்ட் லுக் கொடுக்கும். அதனால உங்களோட சுடிதார், சாரீஸ் எதில் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக் சைடில் எப்படி எண்ட் நாட் போடலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமை பேக் சைட் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சஸில் நீடில் உள்ள இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நாட் கிடைக்கும். இதே மாதிரி 2 or 3 நாட்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் டைட்டாக இருக்கும். ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணோடனே இது மாதிரி பேக் சைட் ரொட்டேட் பண்ணி எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிசைனுக்கு மூவ் ஆகுங்க. இல்லாட்டி இந்த த்ரெட் கட் ஆச்சுன்னா ஃபுல் டிசைனுமே பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சூப்பரான கிராண்டான புட்டாஸ் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட ஃபைனல் லுக். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிசைனில் நம்ம நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஸ்டிச்சுடு ட்ரெஸ்ஸஸில் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.